மார்க்கண்டேயர் எப்படி சிரஞ்சீவி ஆனார் என்ற கதை தெரியுமா உங்களுக்கு? ஈசனின் பக்தரான மிருகண்ட மகரிஷிக்கும் அவரது பத்தினியான மனஸ்வினி தாயிற்கும் நீண்ட காலமாக புத்திர பேறு இல்லை. பின்பு அவர்கள் இருவரும் காசிக்கு சென்று மணிகர்ணிகை நதியில் ஸ்நானம் செய்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு மலரினால் அலங்காரம் செய்து ஈசனை நினைத்து தவம் செய்தார்கள். தவத்தினால் மகிழ்ந்த ஈசன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். மிருகண்டரோ, எமக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கேட்க, ஈசனோ ஒரு திருவிளையாடல் செய்ய எண்ணி, உமக்கு 100 வயது வரை வாழும் தீய குணம் நிறைந்த பிள்ளை வேண்டுமா, அல்லது அழகுடனும் ஒழுக்கமுடனும் சர்வ காலமும் என்னை துதிக்கும் 16 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார். மிருகண்டரோ 16 வயது வரை வாழும் பிள்ளையை வரமாக கேட்க, அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி ஈசன் அருளி மறைந்தார். மனஸ்வினி தாய் 10 மாதம் கழித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பிரம்மதேவரே வந்து அவருக்கு மார்க்கண்டேயர் என்று பெயர் சூட்டினார். மார்க்கண்டேயர் 5 வயதிலே வேதாந்தங்களை கற்றுத் தேர்ந்தவராகவும் பெரியோர்களுக்கு மிக்க மதிப்பு கொடுப்பவராகவும் எந்நேரமும் சிவபக்தியில் திளைத்திருப்பவராகவும் இருந்தார். மார்க்கண்டேயருக்கு 15 வயது முடிவடைந்து 16வது வயது தொடக்கமானது. இதுநாள் வரை தங்கள் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட்ட மிருகண்டரும் மனஸ்வினி தாயும் அவரது மரணத்தை எண்ணி கவலையில் ஆழ்ந்தனர். உடனே மார்க்கண்டேயர் தன் பெற்றோரின் கவலைக்கான காரணம் என்னவென்று துளைத்து வினவ பெற்றோரும் வேறு வழியின்றி சிவபெருமான் தந்த வரத்தின் விளைவால் இன்னும் நீ 1 வருட காலம் மட்டுமே வாழ முடியும் என்று கூறினர். மார்க்கண்டேயரோ, தந்தையே, இதற்காக நீங்கள் துளியும் வருந்த வேண்டாம், ஈசன் நம்மை ஒருபோதும் கைவிடார் என்று கூறி தன் வாழ்நாளை பற்றி கவலை கொள்ளாமல் சதாசிவ காலமும் ஈசனுக்கே தன் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரின் 16 வயது முடிவடையும் தருவாயில் காலனின் தூதர்கள் அவரை அழைத்து செல்ல வந்தனர். அவரின் புண்ணிய செயல்களை பற்றி தெரிந்த தூதர்கள், உமக்கு சொர்க்கத்தில் இந்திர பதவி கிட்ட உள்ளது என்று கூறி அவரை அழைத்தனர். ஆனால் மார்க்கண்டேயரோ, ஈசனுக்கு அன்பு செய்தோம், இந்திர பதவி என்ன? எந்த பதவி கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், போய் உங்கள் தர்மராஜர் முன் இதை கூறுங்கள் என்றார். மார்க்கண்டேயரின் சொல் கேட்டு வெகுந்தெழுந்த காலன் அவரிடம் சென்று, நீ என்ன நினைக்கிறாய் மார்க்கண்டேயா? ஈசன் உமக்கு தந்த வாழ்நாள் முடிவடைந்தது. அந்த நான்முகனுக்கே ஒரு நாள் முடிவு உண்டு. நீ மும்மூர்த்திகளில் எவரை அழைத்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று கூற, மார்க்கண்டேயரோ, எனக்கு முடிவு வந்தாலும் சிவபதத்தை அடைவேனே தவிர உன்னுடன் வரமாட்டேன் என்று கூறி ஈசனின் ஆலயத்தினுள் சென்று சிவலிங்கத்தை கட்டித் தழுவி கண்ணீருடன் ஈசனை நினைத்து மிருதுஞ்சய மந்திரத்தை துதிக்க, காலன் தன் பாசக்கயிற்றால் மார்க்கண்டேயரை சிவலிங்கத்தோடு கட்டி இழுப்பதைக் கண்ட ஈசன் ருத்ர தேஜசுடன் தன் பக்தனை காக்க ஜடாமுடி பறக்க மார்க்கண்டேயனிடம் தோன்றி, நீ கலங்காதே மகனே என்று கூறி தன் இடது காலால் காலனை எட்டி உதைத்தார். காலன் தன் பரிவாரங்களுடன் கீழே வீழ்ந்து உயிர் மாண்டான். பிறகு மார்க்கண்டேயருக்கு ஈசன் சிரஞ்சீவித்துவம் அளித்து என்றும் 16 வயதுடன் இளமையாகவே இருக்கும்படி செய்தார். பின்பு பூமி தேவியின் கூற்றுக்கிணங்கி காலனை உயிர் மீத்தார். ஈசனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.